18ஆம் படி கருப்பசாமி துணை. என் தங்கப்பிள்ளையே, நிச்சயமா நீ ஜெயிக்க தான் போற. அது தெரியாம நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா எனக்கு கோபம் வருமா வராதா? எத்தனையோ முறை நான் உனக்கு சொல்லிட்டேன், உன் வாழ்க்கைக்கு நான் பொறுப்பாளியா இருக்கேன். நானே பொறுப்பாளனாக இருந்து அத்தனை விஷயங்களையும் நீ நினைச்சது போல நடத்தி முடிச்சிடுறேன்னு. ஆனா அதெல்லாம் சரி சரின்னு கேட்டுக்கிட்டு இப்போ மறுபடியும் நீ கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீனா உன்னை சூழ்ந்து வரும் கஷ்டங்களிலிருந்தும் சிக்கல்களிலிருந்தும் எப்படி உன்னால மீண்டு வர முடியும்? நடந்ததையே நினைச்சு நீ கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கும்போது இப்போது நடப்பது எல்லாமே தப்பாகவும் தலைகீழாகவும் நடப்பதை உன்னால புரிஞ்சுக்க முடியலையா? என்ன ஆனாலும் நடந்தது நடந்து முடிஞ்சிருச்சு. அதை பத்தியே யோசிச்சு இன்னும் எத்தனை காலத்துக்கு நீ வாழ்க்கையை வீணாக்கலாம் நினைச்சுக்கிட்டு இருக்க? இப்போது உன்னைக்கு வரப்போற பேராபத்தில் இருந்து உன்னை காப்பாத்துறதுக்காக தான் நான் அவசரமாக ஓடி வந்தேன். தண்ணீர் அடுப்புல கொதிக்கும் போது குழந்தை அதை கவனத்துல பார்க்காம சரியா கவனிக்காம அலட்சியமாக இருந்த அந்த தண்ணீரை மேலே ஊற்றி கொள்வது போலதான் நீ இப்போது உன் வாழ்க்கையில உன்னை சுத்தி நடக்கிற விஷயங்களை கவனிக்காம அலட்சியமாக இருந்து அந்த சுடுதண்ணீர் கொட்டிக்கொள்வதை போல உன் வாழ்க்கையில சிக்கல்களுக்குள்ள மாட்டிக்கிற தயாராயிட்ட. அதனாலதான் அவசரமா கோபத்தோட உன்னை நோக்கி வந்து உன்னை சுற்றி இருக்கும் ஆபத்திலிருந்து உன்னை மீட்டெடுக்க வந்துட்டேன். நீ இப்படியே தோல்வியை நினைச்சு துவண்டு போய் இப்படி ஆயிடுச்சே வாழ்க்கை நினைச்சு முடங்கி கிடந்தினா சிலந்தி கூட உன்னை சுத்தி நல்லா வலை கட்டிடும். அப்புறம் சிலந்திக்குள்ள சிறைப்பட்டு நீ இப்படியே சோர்ந்து கிடக்க போறியா என் தங்கமே? முதல்ல தைரியமா எழுந்து நட. நீ வாழ்க்கையில ஜெயிக்கிறதுக்கு உன்னுடைய கஷ்டங்களும் தோல்விகளும் தான் உனக்கு துணையா இருக்க போகுது. தோல்வியை பார்க்காம வாழ்க்கையில ஜெயிச்சவங்க யாராவது இருந்தாங்கன்னா எனக்கு காட்டு, நான் உண்மையை ஒத்துக்கிறேன். எல்லா மனிதர்களும் ஒரு கட்டத்துல கஷ்டப்பட்டு நஷ்டப்பட்டு கவலையை சந்திச்சு தோல்வியை துயரங்களை சந்திச்சு தானே அதுக்கப்புறம் நல்ல நிலைமையில ஜெயிச்சு நிக்கிறாங்க. அதே போலதான் நீ நல்ல நிலைமைக்கு வருவதற்கு முன்பாக, வாழ்க்கையில ஜெயிச்சு வெற்றி பெறுவதற்கு முன்பாக இப்போது தோல்விகளையும் கஷ்டங்களையும் சந்திச்சுக்கிட்டு இருக்க. ஒரு மனிதனுக்கு வெற்றியை கற்றுக் கொடுக்கிற குரு யாருன்னு கேட்டீனா உன்னை பெத்தவங்களோ உன் சொந்தக்காரங்களோ உன்னுடைய கணவனோ அல்லது மனைவியோ உன்னுடைய நண்பர்களோ உன்னுடைய ஆசிரியர்களோ கிடையாது. உன்னுடைய தோல்விதான் உன் வாழ்க்கையில நீ வெற்றி பெறுவதற்கான வழியை காட்டும். உன்னுடைய துன்பமும் துயரமும் தான் மறுபடியும் எந்த தப்பும் நடக்காம வாழ்க்கையை இன்பமாய் வாழ்வதற்கு உனக்கு வழிகாட்டுங்கிறத புரிஞ்சுக்கோ. இப்படி வாழ்க்கையை பத்தின எந்த புரிதலும் இல்லாம எல்லாத்தையுமே சாதாரணமா எடுத்துக்கிட்டு அலட்சியமா இருந்துக்கிட்டு கவனச்சிதறலோடும் கவனக்குறைவோடும் நீ வாழ்க்கையை வாழ்றத பார்த்துட்டு தான் கோபமா இந்த கருப்பசாமி உன்னை தேடி வந்தேன். என்னை வணங்கக்கூடிய நீ இனிமேலும் கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் முடிவு எடுத்துட்டேன் என் செல்லமே. நீ படுற கஷ்டம் குறையவே இல்லைன்னு தானே வாழ்க்கையை வருத்தத்தோடும் வேதனையோடும் எதிர்கொண்டு வாழ்ந்துக்கிட்டு இருக்க? பொறுமையாயிரு. இந்த கருப்பசாமி ஒரு கணக்கு வச்சிருக்கேன். தாமதம் ஆனாலும் கூடிய சீக்கிரமே பல அற்புதமான நல்ல விஷயங்கள் உன் வாழ்க்கையில தரமாகவே நிகழப்போகுதுங்கிறத புரிஞ்சுக்கோ. உன் வாழ்க்கை துணைய உனக்காக நான் தான் படைச்சு உன்னை நோக்கி அனுப்பி வச்சிருக்கேன். இப்போது இருக்கிற இந்த கஷ்டத்துல அவங்கள பத்தி நீ எந்த தப்பான முடிவும் எடுக்க வேணாம். கொஞ்சம் பொறுமையா இருந்தீனா யாரை எப்படி சரி செய்யணுமோ எல்லாத்தையும் சரி செஞ்சு உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாருமே உன் உண்மையான அன்பை புரிஞ்சுக்கிட்ட உண்மையான நல்ல மனிதர்களாக மாறும்படி நான் செஞ்சு காட்டுறேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் நீ நல்ல நிலைமைக்கு வரதான் போற. நீ என்னை தேடி எங்க போனாலும் நான் உன் பக்கத்திலே தான் இருக்கேன்றதை மறந்துட வேணாம். உன் உள்ளத்திற்குள் நேராக குடி புகுந்து விட்ட இந்த கருப்பசாமி உன் பிரார்த்தனைகளை எல்லாம் நிறைவேற்றி உன்னை நிம்மதியா சந்தோஷமா வாழ வைக்கணும்னு முடிவெடுத்துட்டேன். எப்போதுமே உண்மையான பக்தனைத்தான் நான் அதிகமா சோதிப்பேன். அப்படிதான் நீயும் எப்போதுமே உண்மையா நேர்மையா நியாயமா நடந்துக்கிறியா அல்லது காலத்துக்கும் சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாறி போய் சொல்லி தப்பு பண்றியான்னு உன்னை சோதிக்க வந்தேன். சோதனைகளின் முடிவாக உனக்கு பணிவையும் அடக்கத்தையும் நான் கொடுத்துட்றேன். நல்லவனை மிகவும் நல்லவனாக மாத்துறதுக்கு வேதனைகளையும் சோதனைகளையும் நான் தொடர்ந்து கொடுப்பேன். அப்படிதான் இத்தனை நாட்களாக உனக்கு சோதனை கொடுத்து சோதிச்சேன். சோதனை அதிகமாக வருதுன்னாலே அதுக்கப்புறம் மிகப்பெரிய அளவுல சுகம் வரப்போகுதுன்னு தானே அர்த்தம். கவலையை தூக்கி போடு. நிச்சயமா
இப்போது எல்லா வகையிலும் உனக்கான சுகமான சந்தோஷமான வாழ்க்கையை நீ அனுபவிக்கும்படி நான் செஞ்சிடுறேன் என் செல்லமே. நீ துவண்டு போயிருக்கிற இந்த சமயத்தில் உனக்காக உதவி செய்யணும் தான் இந்த கருப்பசாமி ஓடோடி வந்தேன். மனசுக்குள்ள என்ன நினைச்சினாலே, கண்களை மூடி மனசார என்னை வழிபட்டாலே உன் வேண்டுதல்கள் எல்லாமே நடக்க ஆரம்பிச்சிடும். உன்னால் இதெல்லாம் செய்ய முடியாது, இதெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு யாராவது உன்கிட்ட சொன்னாங்கன்னா அப்போதே உன்னால் முடியும்னு நீ நிரூபிக்க முயற்சி செய். ஏன்னா உன்னால் முடியாது, உனக்கு இது நடக்காதுன்னு நான் எந்த விஷயத்தையுமே இந்த உலகத்தில் படைக்கவே இல்லை என் செல்லமே. எல்லாமே உன்னால் முடியும், எல்லாமே உனக்கு நல்லபடியாக நடக்கும்னு தான் எல்லா தகுதிகளோடும் திறமையோடும் இந்த கருப்பசாமி உன்னை இந்த பூமிக்கு கொண்டு வந்தேன். நான் சொன்னதை பொறுமையாக கேட்டினா கடைசி நிமிஷத்தில் கூட இங்கே எல்லாமே மாறும். நீ எதையுமே மனசில் சுமந்துக்கிட்டு வருத்தப்படணும்னு அவசியம் இல்லை. நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் நிச்சயம் நல்லது தானே நடக்கும். உனக்கு எதிராக இருக்கிறவங்க என்னதான் ஆட்டமாடி உன்னை ஆட்டம் காண வச்சாலும் இறுதியில் உனக்காக இந்த கருப்பசாமி ஆடப்போகிற ஆட்டத்தில் எல்லாமே மாறி போயிடும். அடுத்தவனை ஆட வச்சு இந்த உலகத்தில் எத்தனை நாள் மனுஷன் நிம்மதியாக வாழ்ந்துட முடியும்? ஒவ்வொருத்தனும் ஆணவத்திலையும் அகங்காரத்திலையும் ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடிக்கிட்டு இருக்காங்க. நான் தான் பெருசு, எல்லாமே நான் தான், எல்லாமே என் கைக்குள்ளே தான், எனக்கு தான் எல்லாம் தெரியும், இந்த உலகத்தையே நான் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சிருக்கேன்ற அளவுக்கு ஒவ்வொரு மனிதனும் ஆடும் ஆட்டத்தை என்னால் பார்க்கவும் முடியலை, பொறுக்கவும் முடியலை. கூடிய சீக்கிரமே என்னுடைய ஆட்டத்தை நீ பார்ப்பாய் என் தங்கமே. உனக்கு எதிராக இருப்பவர்களையெல்லாம் ஒதுக்கி வச்சு உன்னை கவலை இல்லாமல் நிம்மதியாக வெற்றிகரமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். நான் உன் கூட இருக்கும் வரைக்கும் யாராலும் உன்னை அசைக்கவும் முடியாது, அசைக்கவும் விடமாட்டேன். இப்போதைக்கு கோபப்பட்டு அவசரப்பட்டு நிதானமிழந்து மன அமைதியிழந்து எந்த விஷயத்தையும் யோசிக்க வேண்டாம். பொறுமையாக நிதானமாக எல்லாத்தையும் யோசிச்சினா ஒரு நொடியில் கூட உனக்கான வாழ்க்கைக்கான மாற்றத்தை நான் உருவாக்கிடுவேன் என் தங்கமே. இந்த கருப்பசாமியை நம்பினவங்க யாரும் கஷ்டப்பட்டதாவோ ஏமாந்து போனதாவோ சரித்திரமே கிடையாது. நீ எப்போதும் முன் வச்ச காலை பின்ன எடுக்காம உனக்கான முயற்சிகளை மட்டும் செஞ்சுக்கிட்டே இரு. இதுவரை நடக்காததும் இப்போது நடக்காததுமே கூட இனிமே நிச்சயமாக நடக்கும்னு நம்பு. வெற்றியோ தோல்வியோ கடைசி வரைக்கும் நீ முயற்சி செஞ்சினா அந்த கடைசி நொடியில் நான் வந்து வெற்றி மாலையை உனக்கு சூட்டுவேன் என் தங்கமே. வழியே தெரியாத பாதையில் மனசு முழுக்க வழியை சுமந்துக்கிட்டு நீ நடக்கும்போது உனக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் பயண துணையாக இந்த கருப்பசாமி நான் வருவேன். நீ கலங்கவே கூடாது என் தங்கமே. வழி தெரியாமல் தடுமாறிக்கிட்டு இருக்க என் அன்பு பிள்ளையான உனக்கு வழிகாட்டும் தெய்வமாக நம்பிக்கையோடு நெஞ்சுருக வேண்டும் என் பிள்ளைக்கு நல்வழி காட்டக்கூடிய தகப்பனாக இந்த கருப்பசாமி நான் வந்துட்டேன். நிச்சயமாக உனக்கான நன்மையை நான் செய்தே தீருவேன். நீ என்கிட்ட எதிர்பார்த்து கேட்ட விஷயங்களை எல்லாம் உனக்காக நான் செஞ்சு தரப்போகிறேன். இலையுதிர் காலம் முடிச்சு வசந்த காலமாக மாறியிருக்கிற அந்த மரத்தை போலவே துன்ப காலத்தை எல்லாம் முடிச்சு வச்சு உனக்கான சந்தோஷ காலத்தை வரவழைக்க போகிறேன். கூடிய சீக்கிரமே உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சி நிரந்தரமாக குடியேறும். உனக்காக ஆறுதல் சொல்கிறதுக்காக 1000 பேர் இருந்தாலுமே கூட நீ என்னதான தேடி வந்து உன் மனசில் இருக்கக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் அழுது புலம்பி சொல்லுகிறாய். உன் கண்ணீரை எனக்கு காணிக்கையாக என் பாதத்தில் கொடுத்த என் அன்பு பிள்ளையான உன்னுடைய மனவேதனைகளை எல்லாம் இந்த கருப்பசாமி நான் போக்குறேன். நீ கவலை கொள்ளவே கூடாது என் தங்கமே. நீ என்னை முழுசா நம்பி என் மேலே உண்மையான அன்பும் பாசமும் பக்தியும் வச்சதுனால நான் மனசு குளிர்ந்து போய்தான் இப்போது உனக்கான நல்லதை செய்வதற்காக ஓடி வந்தேன். உன்னை காப்பாற்றி கெட்டது செஞ்சவங்களுக்கு உரிய தண்டனையும் நல்லது செஞ்ச உனக்கு அதற்குரிய நன்மையையும் கொடுப்பதற்காக நான் ஓடி வந்துட்டேன் என் செல்லமே. இந்த நிமிஷத்திலிருந்தே உன்னுடைய சிக்கலான வாழ்க்கையில் எல்லாமே சரியாகி நீ எதிர்பாராத அளவுக்கு சந்தோஷமான சுகமான வாழ்க்கையை வாழ போகிற. இந்த கருப்பசாமியை நம்பினவங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேங்கிறத நீ உணர்ந்துக்கிறதுக்கான நேரம் வந்துடுச்சு. நீ என்னதான் உன்னை சுற்றி இருக்கவங்க கிட்ட சண்டை போட்டாலும்
நீ மனசார அவங்களுக்கு முழுசா உண்மையான உறவாக இருக்கன்னு எனக்கு தெரியும். நீ உண்மையான ஆளாக, உயர்வான குணம் கொண்ட ஆளாக இருப்பதால தானே உனக்கான நல்லதை நடத்தணும்னு நானே உன்னை என் பிள்ளையாக ஏற்றுக்கிட்டு இருக்கேன். என்ன ஆனாலும் பார்த்துக்கலான்ற நம்பிக்கையோடு நீ இருந்தீனா அந்த நம்பிக்கை நிச்சயமாக உன்னை உயர்ந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும். நீ தொடர்ந்து முயற்சி செய்யும்போது இப்போது கஷ்டமான இருக்கும் விஷயங்களையும் சரி செஞ்சு சீக்கிரமே உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுத்துருவேன். இனி எல்லாமே உனக்கு நல்லதாக மட்டுமே நடக்கும்.